கண்ணுக்குட்டி குடு. தோ பால் வந்துருச்சு, குடிக்கிறியா? என்ன அம்மா பொண்ணு காத்து வாங்கிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்களா? உனக்கு காத்து வேணுமா? வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டீங்களா? கீதா குழந்தை பிறந்திருக்கு தான் போய் பார்த்துட்டு வரலாம்னு போறேன். அப்படியா? சரி 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 சரி. யாரோ வராங்க, நான் அப்புறமா வரேன். நீங்களா? வாங்க வாங்க, வணக்கம். ஓகேங்களா? வாங்க உள்ள போய் பேசுவோம். இல்ல இருக்கட்டும், ஒரு முக்கியமான விஷயம், அதான் உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். என்னங்க? இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் போயிட்டு ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று வாங்கணும். ரொம்ப அவசரம், எனக்கு இங்க ஏகப்பட்ட வேலை இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு போக முடியாது. நீங்க கொஞ்சம் போயிட்டு வாங்கிட்டு வந்துடுறீங்களா? எங்க போய் வாங்கின? மெட்ராஸ்லங்க. அந்த சர்டிஃபிகேட் அங்கே தானே கொடுப்பாங்க. ஒரு 2 நாள் ஆனா கூட பரவாயில்ல, காசை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. இருந்து வேலை முடிச்சுட்டு வந்துடுறீங்களா? இல்ல, மெட்ராஸுக்கு போய் இதை பண்ண சொல்றீங்களேன்னு தான் யோசனையா இருக்குது. என்ன சிதம்பரம் சார், நீங்க போய் இப்படி பேசுறீங்க? பொம்பளை புள்ளையா பெத்து வச்சிருக்கேன், ஒரு 10 காசு வந்தா கூட போதும்னு சொல்லிட்டு ஓடி ஓடி சம்பாதிக்கிற நீங்க இப்ப அலைச்சலை பத்தி இந்த மாதிரி பேசுறீங்களே சார். என்ன செய்யறது, வயசாகி போச்சுல, முன்ன மாதிரி முடியல. சரி, முடிஞ்சாலும் முடியாட்டியும் முடியுமான்னு பாருங்க. அப்படி இல்லைன்னா நான் தான் போய் பார்க்கணும். என்ன உங்ககிட்ட ஒப்படைச்சா மற்றவங்க கிட்ட அந்த மாதிரி வேலை நடக்காது, அதனால தான் பார்க்குறேன். சரிங்க, இந்த ஒரு வாட்டி உங்களுக்காக போறேன். ரொம்ப சந்தோஷங்க. அதுக்கு உண்டான டீடைல்ஸ் இந்த ஃபைல்ல இருக்குங்க. செலவுக்கு இந்த காசை வச்சுக்குங்க. அப்ப நான் வரட்டுங்களா? சரி. அப்பா, என்னப்பா? என்ன என்னாச்சு உங்களுக்கு? எதை பத்தி பேசுற? ஏன் இப்படி தயங்குறீங்க? இல்ல, மெட்ராஸ் போனார்ல, அதான் கொஞ்சம் தயங்கினேன். ஏன்பா? அது இல்லம்மா, இந்த தடவை மெட்ராஸ் போயிட்டு வந்து ஏகப்பட்ட மனவதினோட வந்திருக்கிறேன். மறுபடியும் போனோமான்னு யோசிக்கிறேன். என்னப்பா இப்படி சொல்றீங்க? பாவம் சரோ வேற உங்களுக்கு ஃபோன் பண்ணிருக்கல. அப்பா, அவளாவே ஃபோன் பண்ணி என்ன கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிருக்கானா எனக்கே ஆச்சரியமா தான் இருக்குப்பா. ஏதாச்சும் பிரச்சனையா தான் இருக்கும். எனக்கு அதை நினைச்சு பயமா தான் இருக்குது. அதுக்காகவாவது நீங்க மெட்ராஸ்க்கு போயிட்டு வரணும்ப்பா. என்ன மன கஷ்டம் வந்தாலும் போய் பார்த்துட்டு வாங்கப்பா. சரி, போறேன். இந்த வாட்டி ஆண்டவன் எனக்கு என்ன மாதிரி பிரச்சனை வச்சிருக்கானா போய் பார்த்துட்டு வந்து. ஏன்பா, எலெக்ஷன் வரப்போதே, தயாராயிட்டீங்களா? அது பாட்டுக்கு வரட்டுங்க, நம்ம வேலையை நாம பாப்போம். ஆமா, எலெக்ஷன்ல உனக்கும் பங்கு இருக்குல்ல? என்னண்ணே, ஓட்டு போடுறது நம்ம உரிமை தானே. யாருக்கு போட போற? உங்களை மீறி என்னென்ன பண்ண போறோம்? நீங்க சொன்னா ஓட்டு போட போறோம். இப்படிதான் விசுவாசமா இருக்கணும். என்னென்ன இப்படி சொல்லிட்டீங்க? நீங்க எங்க கிட்ட அன்பா இருக்கீங்க, நாங்க விசுவாசமா இருக்கிறோம். பின்ன நான் என்ன மத்தவங்க மாதிரியா? நம்ம மார்க்கெட்ல புது பணக்காரன் ஒருத்தன் கிளம்பியிருக்கான். அவன் முதல்ல ஒருத்தனை சேர்த்தான். அவனும் இவனும் சேர்ந்து எங்க அப்பா கிட்ட ஏமாத்தி சாப்பிட்டானுங்க. 2 துரோகியும் ஒண்ணு சேர்ந்தானுங்க. அந்த புது பணக்காரன் என்ன பண்ணான் தெரியுமா? அவனை துரத்திட்டான். ஏன்னா எங்க அப்பா மட்டும்தான் ஏமாறணுமா, இவன் ஏமாறக்கூடாதான். நியாயத்தை பாத்தியா? அப்புறம் இன்னொருத்தனை சேர்த்தான். அவன் முன்னாள் குடிகாரன், இந்நாள் மனம் திருந்திய மைந்தன். இவனுக்கு சப்போர்ட் பண்ணி அவன் என்கிட்ட சண்டை போட்டான். இப்ப என்னாச்சு? அவனையும் துரத்திட்டான். இதுல என்ன மேட்டரோ ரகசியமோ, நடுவுல பொம்பளை மேட்டர் வேற. சரியான சாக்கடை பிறவி. சரி, மத்தவங்க தான் வேத்தாளுங்க. அட, கூட பிறந்த தம்பி, அவனையும் கடைசியா என்ன பண்ணானோ அவனும் போயிட்டான். பாவம், அவன் ஒரு முட்டாளு. இப்படி ஒரு ஃப்ராட் அண்ணங்கிட்ட விசுவாசமா இருந்திருக்கான். நல்லவன். இவனுக்கு தான் யார் நல்லா இருந்தா பிடிக்காத? நீ வேணா பாரு, இந்த மார்க்கெட்ல ஒரு நாள் கடை கடையா பிச்சை எடுக்க தான் போறான். என்னடா மறைக்கிற? என்னடா சொன்ன? உன் பேர்ல எனக்கு எந்த கோவமும் இல்ல. ஆதா புருஷன் பாக்குறேன். இல்ல ஏன் மச்சம் மேல கை வச்சானா அவன்? டேய் டேய், புடிங்கடா அவனை, வெட்டா ஓட மாட்டடா.
சரோ, செல்வத்தை பத்தி ஏதாவது தெரிஞ்சதா? இல்ல, அன்னைக்கு கோவிச்சுட்டு போனவன் இது வரைக்கும் அவன் வீட்டுக்கு வர காணோம். எங்க போனானோ என்ன ஆனானோ, ஒரு ஃபோன் இல்லை, தகவல் இல்லை, இப்படி இருக்கான். அதான் உனக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்குமான்னு தான். எனக்கா? அதான் எங்க போனா, எந்த ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனா, ஏதாவது. என்ன சரோ சாதாரணமா தலையாட்டுற? இந்த வீட்லயே அவன் தான் அவனை தலைமையில வச்சு ஆடினான். எங்க எல்லாரையும் விட உன்கிட்ட தான் அவன் பாசமா இருந்தான். உண்மைதாங்க, அவர் ஒரு நல்ல மனுஷன். என்ன சரோ இவ்வளவு அசால்ட்டா சொல்ற? எப்படி இருக்கேன்? இவ்வளவு தூரம் நம்ம கிட்ட பாசமாவும் மரியாதையாவும் இருந்தவனை காணுமேன்னு கொஞ்சமாவது கவலைப்பட்டியா? இல்ல எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க, இங்க விசாரிங்க அங்க விசாரிங்க கிடைச்சிருவான் ஆறுதலா என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னியா? இது பாருங்க, அவர் எப்படி உங்ககிட்ட எதுவுமே சொல்லாம போனாரோ அதே மாதிரி தான் என்கிட்ட எதுவும் சொல்லாம போனாரு. என்னென்ன பண்ண சொல்றீங்க? கொஞ்ச நாளாவே பாக்குறேன், எதை சொன்னாலும் நுனிநாக்கிலே ஒரு பதில வச்சிருக்க. செல்வம் மாதிரி ஒரு பையன் கிடைப்பானா? அவனை காணணும்னு துடிச்சு போவானா நீ? இந்த வீட்டுல நீ என்ன செஞ்சாலும் அவன் ஒருத்தன் தான் உன்னை சப்போர்ட் பண்ணான், மறந்துட்டியா? மறக்கல. ஆனா ஒரு விஷயம் மட்டும் எனக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சு. எனக்கு ஆறுதலா இருக்கிற, சப்போர்ட் பண்ணி பேசுற எதுவுமே எனக்கு நிலைக்காதுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா கடவுள் எனக்கு அப்படி ஒரு துரதிர்ஷ்டத்தை கொடுத்திருக்காரு. பாவம் செல்வம், அவரும் உங்களை மாதிரியே என்ன ஒரு புழு மாதிரி நினைச்சிருந்தா இன்னைக்கு வீட்டை விட்டு போற நிலைமை அவருக்கு வந்திருக்காது. ஆமாண்டி, ஆமா. திடீர்னு பாசத்தை புளியுவ, அன்பா பேசுவ, நல்ல பாசத்தை காட்டிட்டு அப்புறம் சட்டுன்னு மூஞ்சியை தூக்கி வச்சுப்ப. என்னடி என்ன குணம் இதெல்லாம்? சரி மாணிக்கம், வாங்கம்மா. ஆமா, ஜோசியர் வீட்டுக்கு போனீங்களா, என்னாச்சு? போனேன் மாணிக்கம். ஆனா அவர் இப்ப பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. சூரிய மறைஞ்சதுக்கு அப்புறம் ஜாதகம் பார்க்க மாட்டாராம். நாளைக்கு காலையில பாக்குறேன்னு சொல்லிட்டாரு. சரி மாணிக்கம், நாளைக்கு காலையில நான் போகும்போது நீ என் கூட வாயேன்பா. சரிம்மா. ஆமா, இவையே என்னமோ முகத்தை தொங்க போட்டுக்கிட்டே நிக்கிறா. முதல்ல ஜோசியர்கிட்ட மருமகளுக்கு என்ன தோஷம் இருக்குன்னு பார்க்க சொல்லணும்டா. சரி மாணிக்கம், நான் கிளம்புறேன். வாங்கம்மா, நானே வந்து விட்டுறேன். சரிப்பா. எப்படி ஈஸ்வரி, ஈஸ்வரி, இத வந்துட்டேங்க. என்னங்க என்னாச்சு? என்ன? தண்ணி தண்ணி. ஐயோ, கையை விடு, கையை விடு, கையை விடு, கையை விடு. என்ன மாமா? கையை விடு, கையை விடு, கையை விடு, கையை விடு. எனக்கு எனக்கு மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க. அடியே, அறிவு கட்டவல, கையிடி. ஐயோ அண்ணே, சாரி. கவிதா சீக்கிரம் போய் தண்ணி எடுத்து வா, சீக்கிரம். அண்ணே, கவிதா தண்ணி எடுத்துட்டு வரதுக்குள்ள நான் இவர் விக்கல நிப்பாட்டுறேன். எப்படின்னு பாக்குறீங்களா? என்னங்க இங்க பாருங்க. இது உனக்கு தேவையா? அண்ணே, கவிதா சீக்கிரம் வாமா. மாமா இந்தாங்க, என்னங்க தண்ணியை குடிங்க. அப்பா நின்னுடுச்சு. ஐயோ, என்னங்க அண்ணி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அண்ணி. என்னங்க? சரி ஈஸ்வரி, நீ ஒண்ணும் கவலைப்படாத. இரு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போலாம். நான் போய் கோபியை கூட்டிட்டு வரேன். பாத்துக்கோமா. மாமா, இங்க வாங்க. இவங்களுக்குள்ள ஏதாவது சாதாரண பிரச்சனை இருந்தாலும் விஜய் கீழையும் கோபி கட்டில் மேலையும் படுக்கணும். இங்க எல்லாமே தலைகீழல இருக்கு. ஆமா அண்ணி, எனக்கு ஒண்ணுமே புரியல. இதுல புரியறதுக்கு என்ன இருக்கு? இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ பெரிய பிரச்சனை இருக்கு. இதான் உண்மை.
அண்ணி என்னவா இருக்கும்? விஜய் கல்யாணம் பண்ணிட்டு வந்த நாள்ல இருந்து யார் கூடயும் சரியா பழகல. எனக்கு அப்பவே ஒரு சந்தேகம் இருந்தது. இவங்க ஆரம்பத்துல இருந்தே இப்படிதானா இல்ல இப்பதான் இப்படியான்னு கண்டுபிடிக்கணும், விடக்கூடாது. அண்ணன் எப்படிப்பட்ட ஆளா இருக்குன்னு பாத்தீங்களா? எல்லா உண்மையும் மறைச்சிட்டு தான் பொண்டாட்டிய விட்டு கொடுக்காம பேசுது பாருங்க. ஈஸ்வரி, நான் இங்க விக்கிட்டு இருக்கேன். நீங்க என்ன கதை அடிச்சிட்டு இருக்கிறீங்க? வாங்க இங்க. இதோ வரேங்க. என்னங்க, விஜயும் கோபியும் தனித்தனியா படுத்திருக்காங்க. விஜய் கட்டிலையும் கோபி தரையிலையும் படுத்திருக்காங்க. இந்த கூத்து எத்தனை நாளா நடக்குதோ எனக்கு தெரியல. என்னங்க என்னங்க மாமா, என்னங்க அண்ணே, மாமா அண்ணே, அண்ணே அண்ணே என்னாச்சுன்னு உங்களுக்கு? விக்கல் நின்னு போச்சு. என்னாச்சு என்னாச்சு சரோ? என்னாச்சு? கால் அடியா? சரி வா உட்காரு. உட்காரு சரோ. வா உட்காரு. பார்த்து நடக்க வேண்டாம். நல்ல வேலை இல்ல. இந்த மாதிரி நிலைமையில இவ்வளவு கஷ்டமான வேலை யார் செய்ய சொன்னது? அறிவியட தானே வேலை. சொன்னா சங்கடப்படுவேன். இல்ல தண்ணி கூட தூக்குறது என்ன சாதாரண வேலை நினைச்சா? சாதாரணமா இருக்கிறவங்களுக்கு மூச்சு வாங்க. இந்த நிலைமையில நீ செய்யலாமா? ஆளை வச்சுக்கனா கேட்க மாட்டேன். எல்லாம் உன் இஷ்டத்துக்கு செய்வேன். நான் எதை சொன்னாலும் கேட்கவே கூடாதுங்கிற முடிவோட இருக்க. டாக்டர் தான் வேலை செய்யணும்னு சொல்லிருக்காங்க. டாக்டர் சொன்னா போ, எங்கேயாவது கொஞ்ச நேரம் போய் அப்படியே நடமாடிட்டு வா. இந்த மாதிரி வேலை எல்லாம் யார் செய்ய சொன்னது? சரோ, இத பாரு. உனக்கு என் மேல கோவம் இருக்கு, எனக்கு தெரியும். ஆனா அந்த கோவத்துல உன் வயித்துல இருக்கிற என் குழந்தைக்கு ஒன்னும் ஆயிடுற மாதிரி நடந்துக்காத. ஐயோ ஐயோ, எந்த தடிமாடி இப்படி கதவை சாத்துனது? ஐயோ சனி சனி, அப்பா. ஐயோ என்னாச்சு? என்னாச்சு ஆண்டி? ஐயோ ஆண்டி என்னாச்சு? ஐ எம் சாரி ஆண்டி, ஐ எம் சாரி. கை வச்சிருந்தது தெரியாம நசிக்கிட்டேன். ஐ எம் சாரி ஆண்டி. ஐயோ, நீங்களா மாப்பிள்ள? நான் ஏதோ நிர்மலா நினைச்சு கண்டுபிடி பேசிட்டேன். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. நான் கொஞ்சம் லேசா சாத்துனேன். கொஞ்சம் ஃபோர்ஸா கதவை சாத்தினேன்னு வச்சுக்கோங்களேன், விரல் கட்டாயி கை மொனையா போயிருக்கும். கால்ஸ் டேஸ் தப்பிச்சிங்க. இந்த மாதிரி டோர் சிஸ்டம்லாம் ரொம்ப ஓல்டு. இப்போ ஆட்டோமேட்டிக் லாக் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ப்ராப்ளம் வராது. என்னாச்சுமா? கதவு நசிக்கி விரல் நசிக்கி போச்சு. எப்படிமா? நான் தான் ஆன்ட்டி கை வச்சிருந்தது தெரியாம கதவை சாத்திட்டேன். ஐயோ, பார்த்து கதவு சாத்திருக்க வேண்டாமா? என்ன பேசுற நீ? பாத்திருந்தா நான் ஏன் கதவை சாத்த போறேன்? பார்க்காதனால தானே சாத்தினேன். பாவம் மாப்பிள்ள, அவருன்னு தெரியாம கண்ணா வஞ்சி போச்சா, தடிமாடு சனியா அது இதுன்னு சொல்லிட்டேன். அதனால என்னம்மா, தெரியாம தானே திட்டின. என்ன இருந்தாலும் மாப்பிள்ள இல்லையா? மருமகனை போய் தடிமாடு சனிய கண்ணை வஞ்சி போச்சாலாம் திட்டக்கூடாதுடி. ஆன்ட்டி அதான் ஒரு தடவை திட்டியாச்சுல்ல, அப்புறம் என்ன கோயில் அர்ச்சனை பண்ற மாதிரி திரும்ப திரும்ப சொல்றீங்க? அதை விடுங்க ஆன்ட்டி. இருமா வரேன். கைய காமி. என்ன பண்ற? தேங்காய் எண்ணெய். கோகனட் ஆயில்லாம் வேஸ்ட். இப்போ ஒரு ஃபாரின் ஸ்ப்ரே ஒன்று வந்திருக்கு, வாங்கி ஸ்ப்ரே பண்ணா உடனே பெயின் ரிலீவ் ஆகுது. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, இதுவே போதும். இருமா. உனக்கிட்ட போய் சொன்ன பாரு, நீ என்ன கண்ட்ரி சைட் மென்டாலிட்டிலேருந்து மாறவே இல்லை. என்னாச்சு? என்ன பண்ற? அம்மா கை நசுங்கிருச்சு, அதான் எண்ணெய் தடவிட்டு இருக்கோம். என்னம்மா, கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டாம்? இல்ல, இவர் தான் தெரியாம கதவை சாத்திட்டாரு, அதான். ஆமாண்டா, மாப்பிள்ள மேல தப்பு இல்ல, அவர் தான் சாத்துனாருன்னு தெரியாம. சனிய மாடு பண்ணி நல்லா திட்டாங்க. ஏண்டா மாணிக்கம், சாப்பிடுறியா? இல்லம்மா வேண்டாம். ஏன்பா? இல்ல கடலை நிறைய வேலை, டைம் இல்ல.
தான் 2 தயிர் சாதம் பாக்கெட் வாங்கி சாப்பிட்டேம்மா. உன்னை பார்த்தா பாவமா இருக்குடா. நேரத்துக்கு நல்ல சாப்பாடு சாப்பிட முடியல. மாணிக்கம், நாம இப்பவே ஜோசியர்கிட்ட போயிட்டு வந்துருவோம்ப்பா. மனசு கொஞ்சம் கூட நிம்மதியே இல்ல. ஒண்ணு மாத்தி ஒண்ணு நடந்துகிட்டே இருக்கு. மனசு நிம்மதி இல்லாம போகுது. நாம 2 பேரும் இப்பவே போயிட்டு வந்துடலாப்பா. அம்மா கிளம்பலாம். இந்த கையை வச்சுட்டு இப்பவே போணுமா? பொறுங்க, நாளைக்கு போலாம். இல்ல நிர்மலா, நல்ல விஷயத்தை தள்ளி போடக்கூடாது. ஏற்கனவே பார்க்க வேண்டியது. இனியும் லேட் பண்ணக்கூடாதுமா. மாணிக்கம், இன்னைக்கு கண்டிப்பா ஜோசியரை பார்த்தே ஆகணும். வா கிளம்பலாம். நான் ரெடிமா, நீங்க ரெடி ஆயிட்டு வந்துருங்க. சரிப்பா, ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். நிர்மலா, கையில் அடிபட்டா டாக்டர்கிட்ட போறவங்கள பார்த்துருக்கேன். ஜோசியர்கிட்ட போற குடும்பத்தை இப்பதான் பார்க்குறேன்.